ஸோ நம்ம வீட்டோட கொலு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் டூர் கொடுக்கலான்ட்டு. ஓகேவா? ஸோ வாங்க உள்ளே போகலாம். இங்கே வந்து ரெட் சாரி கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒரு ரிசம்பிளன்ஸ்க்காக கீழே அதே மாதிரி ஒரு டால் வந்து வச்சுருக்கோம். இந்த தடவை விஸ்வரூபமன் வச்சுருக்கோம். இவர் வந்து யாருன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருன்ட்டு. இது வந்து நந்தி மாதிரி. பட் ஆனால் இது வந்து எங்கே வாங்கினதுன்னெலாம் தெரியல. ஈசிஆரில் இப்போது ட்ரைவ் போயிருக்கும் போது அங்கே பாண்டி போகிற வழியில் ஒரு ஆர்டிகிராஃப்ட் ஷாப்பில் வந்து வாங்கினது. இது திருப்பதியை ரிசம்பிளன்ஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம முழுமுதற் கடவுள் விநாயகரோட வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஸோ இப்படி தாங்க வியூ இருக்கும் நமக்கு. இதுதான் வந்து 63 நாயன்மார்களோட ஒரு க்ளோசர் லுக். ஸோ பார்க்குறதுக்கே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அழகாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வயசானவங்களாம் அந்த காலத்தில் இப்படி தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஓகே சரிங்க. நமக்கு இப்படி இருந்தால் அஞ்சரை பெட்டி தாங்க. அதனால் இந்த டைம் வந்து வச்சுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன சொப்புச்சாமா கலெக்ஷன் இது. ஆக்சுவலி இதுக்கு தானே என்னை வந்து இந்த பக்கமே யாரும் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் படியில் வந்து உங்களுக்கு வந்து துர்கை லக்ஷ்மி சரஸ்வதி வச்சுருக்கோம். நாள் தீமாக வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம திருவிடந்தையில் இருக்க நித்திய கல்யாண பெருமாள். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து மன்னார்குடி ராஜகோபாலர். அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருடாழ்வார். ஆழ்வாரை வந்து நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோம்னா, ரொம்ப திருத்தமான பொம்மை இது. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, டிஸ்பிளே கண்டிப்பாக பண்ணணுங்கிறதுக்காக இதை வச்சுருக்கோம். ராமர் பாதகை செட். இதுவுமே வந்து இந்த தடவை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. போன தடவை வந்து இது வைக்க முடியல, அதனால இது வந்து இந்த தடவை வச்சுருக்கோம். நம்ம 6வது படியில் வந்து நம்மளோட பழைய பொம்மைகளை வச்சுருக்கோம். ஸோ கஜலக்ஷ்மி, லக்ஷ்மி சரஸ்வதி. ஸோ இது வந்து நம்ம பாட்டி வீட்டோட பொம்மைங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிருஷ்ணர். இது வந்து எங்கள் பாட்டியோட கிருஷ்ணர். ஆக்சுவலி வந்து இது வந்து ஜோடி கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க ரெண்டு. ஸோ இதில் வந்து நான் பழைய வெஜிடபிள்ஸ் எதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேயா? ஸோ முந்திரி பழம், மாங்கொத்து, அப்புறம் வந்து அன்னாச்சி பழம், அப்புறம் இது வந்து ஜாக் ஃப்ரூட்டு. அந்த 9 days வந்து அம்பாவை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் வந்து இந்த நவராத்திரி.